மக்கபேயர் முதல் நூல் அதிகாரம் 15. தெமேத்திரி மன்னனின் மகன் அந்தியோக்கு யூதர்களின் தலைமை குருவும் ஆட்சியாளருமான சீமோனுக்கும் நாட்டு மக்கள் அனைவருக்கும் தீவுகளிலிருந்து மடல் எழுதினான். அதன் உள்ளடக்கம் பின்வருமாறு: தலைமை குருவும் ஆட்சியாளருமான சீமோனுக்கும் யூத இனத்தாருக்கும் அந்தியோக்கு மன்னன் வாழ்த்து கூறி எழுதுவது: எங்கள் மூதாதையரின் நாட்டை சில கயவர்கள் கைப்பற்றி கொண்டபடியால் அதை சீர்படுத்தி பழைய நிலைக்கு கொணர முடிவு செய்துள்ளேன். அதற்காகவே பெரும் கூலிப்படையையும் போர்க்கப்பல்களையும் திரட்டியிருக்கிறேன். எங்களது நாட்டை அழித்து என் ஆட்சிக்கு உட்பட்ட பல நகரங்களை பாழாக்கியவர்களை தண்டிப்பதற்காக அவர்களது நாட்டின் மீது படையெடுக்க எண்ணம் கொண்டுள்ளேன். ஆதலால் எனக்கு முன் இருந்த மன்னர்கள் அனைவரும் உமக்கு விலக்கியிருந்த எல்லா வரிகளையும் வழங்கியிருந்த எல்லா சலுகைகளையும் இப்போது உறுதிப்படுத்துகிறேன். நாட்டுக்கு தேவையான நாணயங்களை நீரே அடித்துக் கொள்ள உமக்கு அனுமதி அளிக்கிறேன். எருசலேம் நகரும் அதன் திரு உறைவிடமும் தன்னாட்சி பெற்றவையாயிருக்கும். நீர் செய்துள்ள எல்லா படைக்கலங்களும் நீர் கட்டி முடித்து இப்போதும் உமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துள்ள கோட்டைகளும் உமக்கே சொந்தமாயிருக்கும். அரச கருவூலத்துக்கு நீர் இப்போது செலுத்த வேண்டிய எல்லா கடனையும் இனி செலுத்த வேண்டிய கடனையும் இன்று முதல் என்றென்றும் தள்ளுபடி செய்கின்றேன். எமது நாட்டை நாம் மீண்டும் அடைந்த பிறகு உங்களது பெருமை உலகெங்கும் விளங்கும்படி உம்மையும் உம் இனத்தாரையும் கோவிலையும் பெரிதும் ஆட்சியுறச் செய்வோம். 174ஆம் ஆண்டு அந்தியோக்கு தன் மூதாதையரின் நாட்டினுள் புகுந்தான். எல்லா படைகளும் அவனோடு சேர்ந்து கொண்டன. ஆதலால் திரிபோவுடன் சிலர் மட்டுமே இருந்தனர். அந்தியோக்கு அவனை துரத்தியதால் அவன் கடலோரமாயிருந்த தோர் நகருக்கு தப்பி ஓடினான். ஏனென்றால் தன் படைகள் தன்னை கைவிட்டதால் தனக்கு பல தொல்லைகள் நேர்ந்தன என்பதை உணர்ந்திருந்தான். அந்தியோக்கு 1,20,000 படை வீரர்களோடும் 8,000 குதிரை வீரர்களோடும் தோருக்கு எதிராக பாசறை அமைத்தான். அந்த நகரை சுற்றி வளைத்து கொண்டான். கப்பல்களும் கடலில் இருந்த வண்ணம் போரில் கலந்து கொண்டன. கடல் பக்கமும் தரை பக்கமும் நகரை நெருக்கி யாரும் வெளியே போகாமலும் உள்ளே நுழையாமலும் தடுத்தான். இதற்கிடையில் பல்வேறு மன்னர்களுக்கும் நாடுகளுக்கும் எழுதப்பட்ட மடல்களோடு நூமேனியும் அவனுடன் இருந்தவர்களும் ரோமையினின்று எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். அவற்றில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: தாலமி மன்னருக்கு ரோமையர்களின் பேராளர் லூசியு வாழ்த்து கூறி எழுதுவது: தலைமை குருவான சீமோனும் எங்களின் நண்பர்களும் கூட்டாளிகளுமான யூத மக்களும் அனுப்பிய தூதர்கள் பழைய நட்புறவையும் ஒப்பந்தத்தையும் புதுப்பிக்கும்படி எங்களிடம் வந்தார்கள். அவர்கள் 685 கிலோ எடையுள்ள பொற்கேடயம் ஒன்று கொண்டு வந்தார்கள். ஆதலால் அவர்களுக்கு தீங்கு இழைக்கக்கூடாது என்றும் அவர்களையும் அவர்களுடைய நகரங்களையும் நாட்டையும் எதிர்த்து போரிடக்கூடாது என்றும் அவர்களை எதிர்த்து போர் செய்கிறவர்களோடு கூட்டு சேரக்கூடாது என்றும் பல்வேறு மன்னர்களுக்கும் நாடுகளுக்கும் எழுத முடிவு செய்தோம். அவர்கள் கொண்டு வந்த கேடயத்தை பெற்றுக்கொள்ளவும் முடிவு செய்தோம். ஆதலால் கயவர்கள் யாரேனும் யூதேயாவிலிருந்து உங்களிடம் தப்பியோடி வந்திருந்தால் யூத சட்டப்படி அவர்களை தண்டிக்குமாறு தலைமை குருவான சீமோனிடம் அவர்களை ஒப்புவித்து விடுங்கள். இவ்வாறே தெமேத்திரி மன்னனுக்கும் அத்தால், அரியாரது, அர்சாகு ஆகியோருக்கும் லூசியோ எழுதினான். சம்சாம், ஸ்பார்த்தா, தேல், மிந்து, சிகியோன், காரியா, சாமு, பம்பிலியா, லீக்கியா, அலிகார்னசு, உரோது, பசேல், கோசு, சீது, அராது, கொர்த்தினா, கினிது, சைப்ரசு, சீரேன் ஆகிய எல்லா நாடுகளுக்கும் எழுதினான். இம்மடலின் நகல் தலைமை குரு சீமோனுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது. அந்தியோக்கு மன்னன் மீண்டும் தோருக்கு எதிராய் பாசறை அமைத்தான். அதை தன் படையால் தொடர்ந்து தாக்கிக் கொண்டிருந்தான். படைப்பொறிகள் செய்தான். திரிபோவை அடைத்து வைத்து அவன் வெளியே போகவோ உள்ளே வரவோ முடியாதவாறு செய்தான். சீமோன் அந்தியோக்குக்கு உதவியாக தேர்ந்தெடுத்த 2,000 வீரர்களை பொன், வெள்ளி, திரளான படைக்கலங்களோடு அனுப்பி வைத்தார்.
ஆனால் அந்தியோக்கு அவர்களை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் சீமோனுடன் தான் செய்திருந்த ஒப்பந்தங்களை மீறி நட்புறவை முறித்து கொண்டான். அதன் பிறகு சீமோனை சந்தித்து பேச தன் நண்பர்களுள் ஒருவரான அத்தனோபியை அவன் அனுப்பி, நீங்கள் எனது நாட்டின் நகரங்களாகிய யாப்பா, கசாரா, எருசலேம் கோட்டை ஆகியவற்றை கைப்பற்றியிருக்கிறீர்கள். அப்பகுதிகளை பாழாக்கி நாட்டில் பெரும் தீமைகள் புரிந்து எனது அரசில் பல இடங்களை பிடித்து வைத்திருக்கிறீர்கள். எனவே இப்போது நீங்கள் கைப்பற்றியுள்ள நகரங்களையும் யூதேயாவின் எல்லைகளுக்கு அப்பால் நீங்கள் பிடித்து வைத்துள்ள நாடுகளில் திரட்டியுள்ள திரையையும் ஒப்படைத்து விடுங்கள். அல்லது அவற்றுக்கு பதிலாக 20 டன் வெள்ளியை எனக்கு செலுத்துங்கள். நீங்கள் உண்டாக்கிய அழிவுக்கும் நகரங்களுக்காக கட்ட வேண்டிய திரைக்கும் ஈடாக வேறு 20 டன் வெள்ளியை கட்டிவிடுங்கள். இல்லையேல் நாங்கள் வந்து உங்கள் மீது போர் தொடுப்போம் என்று சொல்லச் சொன்னான். மன்னனின் நண்பன் அத்தனோபி எருசலேம் வந்து சீமோனுடைய மாட்சியையும் பொன் வெள்ளிக்கலன்கள் நிறைந்த நிலை அடுக்கையையும் மற்ற செல்வ பகட்டையும் கண்டு வாயடைத்து நின்றான். மன்னனுடைய சொற்களை அவருக்கு அறிவித்தான். ஆனால் சீமோன் அவனுக்கு மறுமொழியாக, நாங்கள் அயல் நாட்டை பிடித்துக் கொள்ளவில்லை, பிறருடைய சொத்துக்களை கைப்பற்றிக் கொள்ளவும் இல்லை. ஆனால் எங்கள் பகைவர்கள் நேர்மையின்றி கவர்ந்து சிறிது காலம் வைத்திருந்த எங்கள் மூதாதையரின் உரிமை சொத்துக்களையே திரும்ப பெற்றுள்ளோம். தகுந்த வாய்ப்பு ஏற்பட்டதால் எங்கள் மூதாதையரின் உரிமை சொத்துக்களை எங்களோடு தக்க வைத்துக் கொண்டுள்ளோம். ஆனால் நீர் கோரும் யாப்பா, கசாராவை பொறுத்தமட்டில் அந்நகரங்கள் மக்கள் நடுவிலும் எங்கள் நாட்டிலும் பெரும் தீமைகள் விளைவித்து வந்துள்ளன. ஆயினும் அவற்றுக்காக 4 டன் வெள்ளி கொடுப்போம் என்றார். அதற்கு அத்தனோபி மறுமொழி ஒன்றும் சொல்லவில்லை. மாறாக சினத்துடன் மன்னனிடம் திரும்பிச் சென்று சீமோன் தன்னிடம் கூறியவற்றையும் அவரது மாட்சியையும் தான் கண்ட யாவற்றையும் அறிவித்தான். அப்போது மன்னன் கடும் சீற்றம் கொண்டான். இதற்கிடையே திரிபோ கப்பல் ஏறி ஒர்த்தோசியாவுக்கு ஓடிப்போனான். அந்தியோக்கு மன்னன் கெந்தபாயை கடற்கரை பகுதிக்கு படைத்தலைவனாக ஏற்படுத்தி காலாட்படையையும் குதிரை படையையும் அவனுக்கு அளித்தான். யூதர்களுக்கு எதிராக போர் தொடுக்கும் பொருட்டு யூதேயாவுக்கு எதிரில் பாசறை அமைக்கவும் கிதரோனை மீண்டும் கட்டி எழுப்பி அதன் வாயில்களை வலுப்படுத்தவும் கெந்தபாய்க்கு கட்டளையிட்ட பின் திரிபோவை துரத்திச் சென்றார். யாம்னியா சேர்ந்த கெந்தபாய் மக்களை துன்புறுத்தி யூதேயா மீது போர் தொடுத்தான். அவர்களை சிறைப்பிடித்து கொல்லத் தொடங்கினான். மன்னனின் கட்டளைப்படி அவன் கிதரோனை கட்டி எழுப்பினான். யூதேயா நாட்டில் புகுந்து சுற்றுக்காவல் புரியுமாறு அவ்விடத்தில் குதிரை படையையும் காலாட்படையையும் நிறுவினான். சீராக்கின் ஞானம். அதிகாரம் 36. எல்லாவற்றிற்கும் கடவுளாகிய ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும், எங்களை கண்ணோக்கும். உம்மை பற்றிய அச்சம் எல்லா நாடுகள் மீதும் நிலவச் செய்யும். அயல் நாடுகளுக்கு எதிராக உம் கையை உயர்த்தும். அவர்கள் உம் வலிமையை காணட்டும். அவர்கள் முன்னிலையில் எங்கள் வழியாக உமது தூய்மையை காட்டியது போல் எங்கள் முன்னிலையில் அவர்கள் வழியாக உமது மாட்சியை காட்டும். ஆண்டவரே, உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை என நாங்கள் அறிந்துள்ளது போல் அவர்களும் உம்மை அறிந்து கொள்ளட்டும். புதிய அடையாளங்களை வழங்கும், வியத்தகு செயல்களை நிகழ்த்தும். உம் கையினை வலக்கையினை மாட்சிமைப்படுத்தும். சினத்தை தூண்டி சீற்றத்தை பொழியும். எதிரியை ஒழித்து பகைவரை பாழாக்கும். காலத்தை விரைவுபடுத்தி ஆணையை நினைவு கூறும். அவர்கள் உம் அரும்பெரும் செயல்களை எடுத்துரைக்கட்டும். தப்பி பிழைத்தோரை சினம் என்னும் நெருப்பு விழுங்கட்டும். உம் மக்களுக்கு தீங்கிழைப்போர் அழிவை காணட்டும். எங்களைத் தவிர வேறு யாரும் இல்லை என கூறும் பகைவேந்தர்களின் தலைகளை நசுக்கும். யாக்கோபின் குலங்களை ஒன்று கூட்டும். தொடக்கத்தில் போன்று அவர்களை உமது உரிமை சொத்தாக்கும். ஆண்டவரே, உம் பெயரால் அழைக்கப் பெற்ற மக்களுக்கு இரக்கங்காட்டும். உம் தலைப்பேராக பெயரிட்டழைத்த இஸ்ராயேலுக்கு பரிவு காட்டும்.
உமது திருவிடம் இருக்கும் நகரின் மீது, நீர் ஓய்வு கொள்ளும் இடமாகிய எருசலேம் மீது கனிவு காட்டும். உமது புகழ்ச்சியால் சீயோனை நிரப்பும். உமது மாட்சியால் மக்களை நிரப்பும். தொடக்கத்தில் நீர் படைத்தவற்றுக்கு சான்று பகரும். பெயரால் உரைக்கப்பட்ட இறைவாக்குகளை நிறைவேற்றும். உமக்காக பொறுமையுடன் காத்திருப்போருக்கு பரிசு அளியும். இறைவாக்கினர்கள் நம்பத்தகுந்தவர்கள் என மெய்ப்பித்து காட்டும். ஆண்டவரே, மக்களுக்கு ஆரோன் வழங்கிய ஆசிக்கு ஏற்ப உம்மிடம் மன்றாடுவோரின் வேண்டுதலுக்கு செவிசாயும். அப்போது நீரே ஆண்டவர், என்றுமுள்ள கடவுள் என்பதை மண்ணுலகில் உள்ள எல்லோரும் அறிந்து கொள்வர். வயிறு எல்லா வகை உணவுகளையும் உட்கொள்கிறது. எனினும் ஒரு வகை உணவு மற்றொன்றை விட மேலானது. வேட்டையாடிய உணவினை நாக்கு சுவைத்து அறிகிறது. அறிவு கூர்மை கொண்ட உள்ளம் பொய்யை பிரித்தறிகிறது. மனக்கோட்டம் கொண்டோர் வருத்தத்தை கொடுப்பர். பட்டறிவு கொண்டோர் அவர்களுக்கு எதிரடி கொடுப்பர். ஒரு பெண் எந்த ஆணையும் கணவனாக ஏற்றுக்கொள்வாள். ஆனால் ஆணுக்கு ஒரு பெண்ணை விட மற்றொருத்தி மேம்பட்டவளாக தோன்றுவாள். பெண்ணின் அழகு அவளுடைய கணவனை மகிழ்விக்கும். அவன் வேறு எதையும் அவ்வளவு விரும்புவதில்லை. அவளது பேச்சில் இரக்கமும் கனிவும் இருக்குமானால் அவளுடைய கணவன் மற்ற மனிதர்களை விட நற்பேறு உடையவன். மனைவியை அடைகிறவன் உயர்ந்த உடைமையை பெறுகிறான். தனக்கு ஏற்ற துணையையும் ஆதரவு தரும் தூணையும் அடைகிறான். வேலி இல்லையேல் உடைமை கொள்ளையடிக்கப்படும். மனைவி இல்லையேல் மனிதன் பெருமூச்சு விட்டு அலைவான். நகர் விட்டு நகருக்கு தப்பியோடும் திறமையான திருடனை யாரே நம்புவர்? அவ்வாறே தங்குவதற்கு இடமில்லாமல் இரவு வந்ததும் கண்ட இடத்திலும் தங்கும் மனிதனை எவர் நம்புவர்? சீராக்கின் ஞானம். அதிகாரம் 37. எல்லா நண்பர்களும் நாங்களும் நண்பர்கள் என்பார்கள். சிலர் பெயரளவில் மட்டுமே நண்பர்கள். தோழரோ நண்பரோ பகைவராய் மாறுவது சாவை வருவிக்கும் வருத்தத்திற்கு உரியதன்றோ? ஓ தீய நாட்டமே, நிலத்தை வஞ்சனையால் நிரப்ப எங்கிருந்து நீ உருவானாய்? தோழர்கள் சிலர் தங்கள் நண்பர்களின் ஓகையில் மகிழ்வார்கள். துன்ப காலத்தில் அவர்களை எதிர்ப்பார்கள். வேறு சில தோழர்கள் வயிற்று பிழைப்புக்காக நண்பர்களுக்கு உதவுவார்கள். இருப்பினும் போர்க்காலத்தில் எதிரியிடமிருந்து அவர்களை காப்பார்கள். உன் உள்ளத்தில் உன் நண்பர்களை மறவாதே. உன் செல்வத்தில் அவர்களை நினையாமல் இராதே. எல்லா அறிவுரையாளரும் தங்கள் அறிவுரையை பாராட்டுவர். சிலர் தன்னலத்துக்காகவே அறிவுரை கூறுவர். அறிவுரையாளரை பற்றி எச்சரிக்கையாயிரு. முதலில் அவர்களது தேவை என்ன என கண்டுபிடி. ஏனெனில் அவர்கள் தன்னலத்துக்காகவே அறிவுரை கூறுவார்கள். இல்லையேல் உனக்கு எதிராக தங்கள் செல்வாக்கை பயன்படுத்தலாம். அவர்கள் உன்னிடம் உன் வழி நல்லது எனச் சொல்வார்கள். பின்பு உனக்கு என்ன நடக்கிறது என பார்க்க உனக்கு எதிரே நிற்பார்கள். உன்னை சந்தேக கண்ணோடு பார்க்கிறவரிடம் அறிவுரை கேளாதே. உன்மேல் பொறாமை கொள்வோரிடமிருந்து உன் எண்ணங்களை மறைத்துக்கொள். பெண்ணிடம் அவளுடைய எதிரியை பற்றியோ, கோழையிடம் போரை பற்றியோ, வணிகரிடம் விலைகளை பற்றியோ, வாங்குபவரிடம் விற்பனையை பற்றியோ, பொறாமை கொள்பவரிடம் நன்றியறிதலை பற்றியோ, கொடியவரிடம் இரக்கத்தை பற்றியோ, சோம்பேறியிடம் வேலையை பற்றியோ, நாள் கூலியாளிடம் வேலையை முடித்தலை பற்றியோ, சோம்பேறி அடிமையிடம் பல வேலைகளை பற்றியோ அவர்கள் கொடுக்கும் எந்த அறிவுரையையும் பொருட்படுத்தாதே. இறை பற்றுள்ளவர்களோடு, உனக்கு தெரிந்தவரை கட்டளைகளை கடைபிடிப்பவர்களோடு, ஒத்த கருத்து உடையவர்களோடு நீ தவறினால் உன்னுடன் சேர்ந்து வருந்துபவர்களோடு எப்பொழுதும் இணைந்திரு.
உன் உள்ளத்தின் அறிவுரையில் உறுதியாய் நெல். அதைவிட நம்பத்தக்கது உனக்கு வேறெதுவும் இல்லை. காவல் மாடத்தின் மேலே அமர்ந்திருக்கும் 7 காவலர்களை விட மனித உள்ளம் சில வேளைகளில் நன்கு அறிவுறுத்துகிறது. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னத இறைவனிடம் மன்றாடு. அப்பொழுது அவர் உன்னை உண்மையின் வழியில் நடத்துவார். எண்ணமே செயலின் தொடக்கம். திட்டமிடல் எல்லா செயலாக்கத்திற்கும் முன் செல்கிறது. மனமாற்றத்தின் அடையாளம் 4 வகைகளில் வெளிப்படும். அவை நன்மை, தீமை, வாழ்வு, சாவு. இவற்றை இடைவிடாது ஆண்டு நடத்துவது நாவே. பலருக்கு நற்பயிற்சி அளிப்பதில் சிலர் திறமையுள்ளோராயிருக்கின்றனர், தமக்கோ பயனற்றவராயிருக்கின்றனர். நாவன்மை படைத்த சிலர் வெறுக்கப்படுகின்றனர், அவர்களுக்கு எவ்வகை உணவும் இல்லாமற் போகும். ஏனெனில் பேசும் வரம் அவர்களுக்கு ஆண்டவரால் கொடுக்கப்படவில்லை, அவர்களிடம் எவ்வகை ஞானமும் இல்லை. சிலர் தங்களுக்கே ஞானியராயிருக்கின்றனர், அவர்களுடைய அறிவு கூர்மையின் பயன்கள் அவர்களது பேச்சில் வெளிப்படும். ஞானி தம் மக்களுக்கு நற்பயிற்சி அளிக்கிறார், அவருடைய அறிவு கூர்மையின் பயன்கள் நம்பத்தக்கவை. ஞானி புகழால் நிரப்பப்படுவார், அவரை காண்போர் அனைவரும் அவரை பேறு பெற்றவர் என அழைப்பர். மனித வாழ்க்கை நாள்களின் எண்ணிக்கையில் அடங்கும், இஸ்ராயேலின் நாள்களோ எண்ணிக்கையில் அடங்கா. ஞானி தம் மக்கள் நடுவே நன்மதிப்பை உரிமையாக்கிக் கொள்வார், அவரது பெயர் நீடூழி வாழும். குழந்தாய், உன் வாழ்நாளில் உன்னையே சோதித்துப்பார். உனக்கு எது தீயது என கவனி, அதற்கு இடம் கொடாதே. எல்லாமே எல்லாருக்கும் நன்மை பயப்பதில்லை, எல்லாரும் எல்லாவற்றிலும் இன்பம் காண்பதில்லை. எவ்வகை இன்பத்திலும் எல்லை மீறிச் செல்லாதே. நீ உண்பவற்றின் மீது மிகுந்த ஆவல் கொள்ளாதே. மிகுதியாக உண்பதால் நோய் உண்டாகிறது, பேருண்டி குமட்டலை கொடுக்கிறது. பேருண்டியால் பலர் மாண்டனர், அளவோடு உண்போர் நெடுநாள் வாழ்வர்.